நம்ம இன்றைக்கி ரூம் க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கிற கேவலத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். வாங்க க்ளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி சாங் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸை க்ளீன் பண்ணிடுவோம். கண்ணாடி மாட்டியாச்சு. கீழே இருக்கிற பொருள் ஒன்று எடுத்து அங்கே வச்சுடுவோம். இந்த வளையல் ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்து தொடச்சி வச்சுட்டு, டப்பாவும் ரொம்ப கலீஜாக இருந்துச்சு, அதையும் க்ளீனாக தொடச்சிட்டு, இன்னொரு டப்பா இருந்துச்சு அந்த டப்பாவையும் க்ளீனாக தொடச்சிட்டு, இந்த டப்பாவில் வந்துட்டு வளையல்லாம் போட்டு வச்சுட்டு, அந்த டப்பாவில் இருந்ததெல்லாம் கொட்டி முடிச்சுட்டு அதையும் தொடச்சிட்டு, அதில் வந்துட்டு கிளிப்ஸ் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டுருப்பேன். இதில் கேட்ச் கிளிப்புக்கு வேறு தனியாக ஒரு கவர் வேறு வச்சுருக்கேன். ஸோ அந்த கவரில் தனியாக போட்டு அப்புறமா வந்துட்டு இந்த கிளிப்பெல்லாம் அடிக்கிட்டு லிப்ஸ்டிக்கு ஐலைனர் அதெல்லாம் வந்துட்டு வளையல் வச்ச பாக்ஸில் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் இந்த ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து வைக்கும்போது ஒவ்வொன்றா காட்டி காட்டி பேசிகிட்டே இருந்திருக்கும். லோடலோட இந்த ஒயர் இதுக்கு, இந்த வளையல் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அப்படியே சாங் வேறு கேட்டுட்டு இருந்தேன்னா, அந்த அலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதான்னு அதுதான் லூஸ் மாதிரி குழந்தைட்டு இருக்கேன்னு கேளுங்க. நான் பிடிக்க வாராதா கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா ராப்போது ஆறும் உன் ராகங்கள் தானா அன்பே சொல் நானா தொடாகாதானா. லிரிக்ஸே தெரியாமல் பாடிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால் வந்துட்டு பாதியை கட் பண்ணிட்டேன். லிரிக்ஸ் இருக்கிறது ஒன்று தான் உங்களுக்கு வச்சுருப்பேன். வாங்க இப்போ இதை வந்துட்டு இங்கே மாட்டுவோம். எங்கே மாட்டுறதுன்னா இந்த இடத்துல இதான் கட்ட போகிறோம். இதை கட்டும்போது நான் பட்ட பாடு இருக்கே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒயிட் கயிறு வச்சு கட்டலான்னு நினச்சி அதில் கட்டினா அதில் ஒழுங்காக வராமல் திரும்ப காலெல்லாம் தூக்கி வச்சு எத்தனை டைமு கட்டினாலும் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன டொயின் இருந்துச்சு, அந்த டொயின் வச்சு அதில் தான் வந்துட்டு அந்த பக்கம் கொஞ்சம் பிடிச்சி கட்டிட்டு, அப்பயும் நமக்கு கட்டவும் தெரியாது வைக்கவும் தெரியாது. அதனால் எப்படியோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டிட்டு, இதுவும் இந்த பக்கம் கட்டினா அந்த பக்கம் வருது, அந்த பக்கம் கட்டினா இந்த பக்கம் வருது, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி எப்படியோ கட்டி முடித்து கட் பண்ணி டீசெண்டாக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கட்டி முடிச்சப்பறம் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அடிக்கிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பிளேஸ் இவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. இப்படி இந்த பிளேஸை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது நமக்கு இந்த 2 ஜன்னல் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்ச ஒரு தான் கொஞ்சம் டீசெண்டாகவே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வோம், தொடப்பக்கட்டையை எடுப்போம் அப்படின்னு சொல்லி நினச்ச அப்புறமா தான் தெரியுது பெட்ஷீட்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் எடுத்து உதிரி போட்டுட்டு பொம்மையெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பெருக்கவே ஆரம்பித்தேன். நான் இதுக்கு நடுவில் நான் வேறு ப்ளூடூத் மாட்டியிருந்தேன்னா, அதனால் பாட்டு ஓடுறதுக்கு அதுக்கும் டான்ஸ் ஆடிட்டே சும்மா அதை போட்டு துவைக்கிறேன்ட்டு துவைச்சிட்டு குத்திட்டு கிடந்தேன். அதில் ஒரு காமெடி ஃபன். என்னடா இவன் மென்டல் மாதிரி உளறிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ளூடூத் மாட்டியிருந்ததுனால சாமி பாட்டு வேறு போட்டுருந்தேன்னா அப்படியே பாடிட்டு ஒரே வைப்பு தான். அதை வேற கத்திட்டு பாட்டும் தெரியாது நமக்கு பாடவும் தெரியாதுன்ற மாதிரி பாடிட்டு லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்றைக்கோ ஒரு நாள் தான் வீடியோ க்ளீன் பண்ணுறேன். ஸோ அதனால் சரி உருப்படியாக பண்ணுவோன்ட்டு அப்படியே டெடியெல்லாம் எடுத்து அழகாக புச்சி குட்டி செல்ல குட்டினா அதை ஒரு கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து செட்டில் பண்ணிவிட்டு லேப்டாப் எடுத்து லேப்டாப் ஒரு தொடச்சிட்டு அதுக்கும் பாட்டு பாடிட்டே தான் தொடச்சேன். லொடன்னு அப்படியே துடைக்கிறது போட்டுக்கிறது. இப்போது கேமரா வந்து கொஞ்சம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெடி அங்கே வச்சுட்டேன். இதெல்லாம் இங்கே இருக்குது. கீழே போயிட்டு அம்மா சமையல் வச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். இது பூஜை பண்ணேன். இதுக்கே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பெருக்கவே இல்லை. பெருக்காமையே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் ரூம்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அச்சோ பெருக்காமலே வெளியே வச்சுட்டேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் கீழே மேலே ஊற்றி வெளியே போயிட்டு என்னுடைய மேட்லாம் இருந்துச்சு அது வெளியே இங்கேருந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போய் வெளியே தள்ளி விட்டுருந்தேன். அந்த இடத்த க்ளீன் பண்ணாதானே இங்கேருந்து எல்லாத்தையும் சேர்த்து தொடச்சிட்டு போய் அங்கே வெளியவும் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு மேட்டெல்லாம் எடுத்து அதில் இருந்த தூசெல்லாம் தட்டி எத்தனை தட்டினாலும் அதுலேருந்து அந்த முடி மட்டும் வரவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அதையும் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு ஒரு டன் பொசிஷன் காட்டிட்டு போயிட்டேன். திரும்பவும் அங்கே வெளியே சேர்த்து வச்சு குப்பையெல்லாம் அள்ளணும் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு கவரை ரெடி பண்ணிவிட்டு அந்த பாட்டிலெலாம் இருந்துச்சு, அது இதுன்னு குப்பை நிறையா இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் சேர்த்து அதில் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்னமோ இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுறவளாட்டம் எடுத்தேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான்
எல்லாத்தையும் எடுத்து உதிரி போட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் செஞ்சே ஆகணும். இதெல்லாம் சாப்பிடாம பண்ணிகிட்ருந்தேன். காலையிலேருந்து விட்டுட்டு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலையை செஞ்சிட்ருந்தேன். மாடி க்ளீன் பண்ணுற பேரில் மாடியெல்லாம் தேக்கி க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். பாருங்களேன் நீங்களே. இதில் வேறு நான் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடி வந்து கேமரா எடுப்பேன் பாருங்களேன். கேமரா எடுத்துகிட்டு பேக் கேமரா போட்டு அதில் நான் பெருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் காட்டி க்ளீனாக பெருக்க முடியல. இது வந்துட்டு உள்ளே பெருக்கிற தொடப்பம் இல்லையா, ஸ்டிக் தொடப்பன்றதுனால பெருக்க முடியல. இதே வந்துட்டு மெரால் அது என்னது தேங்காய் தொடப்பமாக இருந்தால் கரெக்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து தேங்காய் தொடப்பம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெருக்கிட்டு இருந்தேன். இதில் பெருக்கி முடிச்சுட்டு இங்கேயும் குப்பையெல்லாம் அள்ளணும். அதெல்லாம் அள்ளி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து துடைக்க போகலான்னு போகும்போது என் மம்மி வந்துட்டு படியெல்லாம் பெருக்கலன்னு சொல்லி அதை வேறு பெருக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. அவன் தம்பி வந்திருந்தான். காட்டணுமா அவனையும் கொஞ்சம் நேரம் காட்டிட்டு நம்மளும் அதுக்கப்புறம் அந்த துணி எடுத்து டப்புன்னு அதுலேருந்து தூசெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறதுக்காக தண்ணியில் போய் முக்கி தண்ணியிலேருந்து எடுத்து அதை புழிஞ்சி இப்படியே புளியாமல் இப்படி புழிஞ்சு வீராங்கனையாட்டம் எடுத்துகிட்டு போய் துடைச்சா தண்ணியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீசெண்டாக புழிஞ்சேன் பாருங்கள். அதுக்கப்புறம் விடுவோமா, நம்ம பேக் கேமரா போட்டுட்டோம்ல, கரெக்டாக புழிஞ்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு அதை வேறு தள்ளி விட்டு ஸோ என்னடா இது நமக்கு வந்து சோதனை, கேமரா வேறு தலையில் திரும்பி இருந்துச்சு. நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்றது மட்டும்தான். கேமரா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நான் துடைக்கிற பக்கமெல்லாம் கேமரா டான்ஸ் ஆடிட்டே இருந்துச்சு. சரி ஓகே. இப்போ தான் அந்த பொம்மையெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு அதை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு மேலே ஒரு பொம்மையை எடுத்து வச்சுட்டு கேமரா சரியாக இருக்கா பார்த்துட்டு போய் புளியறதுக்கோசரம். ஏன்னா இப்போ கரெக்டாக துடைக்கணும் இல்லையா, அதனால் கரெக்டாக புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு துடைப்பேன். அடித்து இதை பாருங்கள் துடைக்கிறேன். துடைச்சி முடிச்சப்பறம் அந்த பக்கெட்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பக்கெட்டையும் கொஞ்சம் அதோடய ப்ளேஸில் நவுத்திட்டு அது இருந்த ப்ளேஸையும் கொஞ்சம் துடைச்சிட்டு இது எல்லாமே அப்படி தான் துடைச்சேன். இன்னொரு பக்கெட்டும் இருந்துச்சு, அந்த பக்கெட்டும் அந்த மாதிரி தான் துடைச்சேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து ப்ளூடூத்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு துடைக்கலாம் அப்படின்னு போகும்போது சாங் வந்துட்டு மொபைலில் வச்சுட்டு டபுள் ஸ்க்ரீன் வர்ற மாதிரி வச்சு கேமராவும் எடுத்து சாங்கும் வச்சுட்டு இருந்தேன். அதனால ஓவர் சவுண்டாக கேட்டிருக்கும். அந்த சாங் கேட்கறதுக்கு அதுக்கும் நமக்கு ஒரே வைப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, டான்ஸ் ஆடுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி துடைச்சேன். மகளே தேவியம்மா, உப்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அரங்காஞ்சி வீரம்மா காளியம்மா. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு துடைச்சிட்ருக்கேன். சரி சீக்கிரம் துடைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி துடைச்சி முடிச்சுருங்கிற அவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இந்த ஃபோனுக்கு ஃபோன் வேறு. வீட்டில் சரி நடந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வந்து அதுக்கப்புறம் யாரா அப்படின்னு பார்த்தா கம்பெனி கால். அதை கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் துடைக்க ஆரம்பிச்சிட்டோம். துடைச்சினே போகிறோம். வெளியே வரைக்கும் முடிக்கல, உள்ளே முடிக்கல, வெளியே முடிக்கல, இப்படியே தான் துடைச்சிட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக வச்சுக்கிறமா லாஸ்ட் வரைக்கும் துடைச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அதை அலசி புழிஞ்சி அதை வேறு காய வச்சு அதுக்கப்புறம் பக்கெட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் துடைச்சதை காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, ரூமை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்து சொல்லு. அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப முடியலையா, காலையிலேருந்து சாப்பிடல. ஸோ அதனால் தண்ணி எடுத்து ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் என்ன ஒரு 20 மினிட்ஸ் கழித்து குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணலாம் சொல்லிட்டு தலையெல்லாம் வாரிட்டு அப்புறமா கம்மல் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதத்தையும் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்ற பிளேஸ்க்கு போயிட்டு பற்ற வைக்கலான்னும் போது எனக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே பயம் கொஞ்சம் பற்ற வைக்கணுன்னா. இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போச்சு. இப்போ பற்ற வச்சேன், பற்றிக்கிச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு அது பேர் என்னது கட்டி சாம்பிராணி அதை வந்துட்டு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊதுபத்தி ஏற்றலாம் அப்படி சொல்லிட்டு இதை ஏற்றிட்டு இருந்தேன். எப்படியோ நல்ல நேரத்தில் ஊதுபத்தியும் வந்துட்டு ஏற்றிட்டேன். ஊதுபத்தி ஏற்றும் போதே அப்படியே கற்பூரத்தையும் பற்ற வச்சுட்டேன்னா
ஸோ அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கற்பூரத்தை காட்டிட்டேன். கற்பூரம் காட்டுறதுக்கு இங்கே வந்துட்டு எந்த ஒரு பிளேட்டும் இல்லையா, ஸோ அதனால் ஒரு வேஸ்ட் பூட்டு இருந்துச்சு. அந்த பூட்டு வச்சு தான் 2 சாமிக்கும் காட்டினேன். நான் எங்கள் சாமி ஃபோட்டோவுமே வைக்கல, ஒரே ஒரு கேலண்டர் இருக்கும், அப்புறம் விநாயகர் சிலை இருக்கும், அதுக்கு தான் காட்டினேன். அதுக்கப்புறமா காட்டி முடிச்சுட்டு ஊதுபத்தியும் காட்டிட்டேன். ஊதுபத்தி எல்லாம் காட்டி ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறமா அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டு அந்த நீரெல்லாம் வச்சுருந்தேன்னா அந்த அழகாக இருந்துச்சு. சாமி எப்படி இருக்குன்னு அப்படியே காட்டியிருப்பேன். 44 மினிட்ஸ் வீடியோவை உங்களுக்கு 11 மினிட்ஸில் வந்துட்டு நான் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.